மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூன்றாவது முறையாக போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் மீது பதிலுரை வழங்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நான் தினந்தோறும் வணங்கும் என் குடும்ப தெய்வம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வங்கக்கடலின் தாலாட்டில் கண்ணுறங்கி கிடக்கிறது எங்கள் தங்கம், மண்ணை விட்டு மறைந்து 30 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்னும் வளிமண்டலத்தின் ஒவ்வொரு துளிகளிலும் விரவி கிடைக்கிறது அந்த மாமனிதரின் புகழ். தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் கூட 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்றால் எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்து மந்திரம்தான். சினிமாவில் இருந்தவரை முடிசூடா மன்னன், அரசியல் பொதுவாழ்வில் முடியே இறங்காத மாமன்னன். தலைவர் சினிமாவில் நடித்தார், தமிழகம் மகிழ்ந்தது. அரசியலுக்கு வந்தார், தமிழகம் வாழ்ந்தது. சந்திரகுப்தரும் சாணக்கியரும் கலந்த கலவை தலைவர். சத்துணவு திட்டம் தந்த 8வது வள்ளல் அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு குழந்தை கடவுள் தந்த பரிசு என்றால் அம்மா எங்களுக்கு பரிசாக வந்த கடவுள். நிகழ்ந்துவிட்ட நிகழவிருக்கும் அற்புதங்கள் அனைத்திற்கும் அம்மாதான் ஆரம்ப பள்ளி. அவரே அற்புதங்களின் சிகரம். வரம் தரும் கடவுள் மட்டுமல்ல, வரமாக வந்த கடவுளும் அம்மா. அம்மா நடந்த தூரம் எண்ணி முடியாது, அம்மா கடந்த தூரம் சொல்லில் அடங்காது. நாடெங்கும் அம்மாவின் ஆட்சி, ஒவ்வொரு வீடும் அதற்கு சாட்சி. குங்கும தாயவள் தூய்மையின் சின்னம், குளமகள் மார்பில் தொங்கிடும் தங்கம் எங்கள் அம்மா. கொடியவர் கூட்டம் சாய்த்திடும் சிங்கம் எங்கள் அம்மா. ஊருக்கு 100 தெய்வங்கள் உண்டு, ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் வாழ்ந்திடும் தெய்வம் எங்கள் அம்மா. உடலுக்குள் நோயிருந்து ஊறு செய்த போதிலும் உள்ளத்தின் வலிமை கொண்டு உழைத்திட்ட தாயே, தன்னை காத்து கொள்ள 1000 வசதிகள் இருந்தும் உடல் நலத்தை மறந்து ஊர் நலத்திற்கு உழைத்திட்ட தியாகமே. அம்மா, இன்று தரை மூடி கிடக்கிறது உங்கள் செம்பொன் தேகம். எங்கள் விழிகளில் நிற்காமல் சொரிகிறது கண்ணீர் மேகம். ஒரு தேவதை உளவிய மாடமாய், ஒரு தெய்வம் குடிகொண்டுள்ள கோவிலாய், சிறுநரிகளை சிதறச் செய்த சிம்மமாய், சிறுமைத்தனங்கள் இல்லாத சிம்மாசனமாய், அரசாட்சி நடத்தி சென்ற எங்கள் அம்மாவே, உங்களுக்கு நிகராக மனம் ஒருவரை ஒப்பாது. உலகையே ஈடாக வைத்தாலும் உள்ளம் ஏற்காது. சின்ன நகைச்சுவைக்கும் பெரிதாய் வெடித்து சிரிப்பதில் குழந்தை நீங்கள். சின்ன நகர்வுகளிலேயே பெரிய சாகசங்களை செய்த தெய்வம் நீங்கள். ஒரு சொல்லில் பல அர்த்தங்களை சொல்லுவர் இருக்கலாம், ஆனால் கண்ணசைவில் 1000 அர்த்தங்களை சொல்லியவர் நீங்கள். தாலாட்டு பாடாமல் தாயானவள் நீங்கள். இன்று வங்க கடல் அலைகள் உன்னை குழந்தையாக்கி தாளாட்டுகின்றன. அமைதியாய் கண்ணுறங்கு புன்மகளே என்று. கடற்கரை காற்று வெஞ்சாமரம் வீச, நட்சத்திரங்களோடு நிலவு காவல் காக்க, நித்தமும் நீ வீற்றிருக்கும் மண்டபத்தில் 1,00,000 பேர் வந்து தரிசனம் செய்ய, தமிழகம் முழுவதும் வந்து தன் மனக்குறைகளை கொட்டியல, மக்களின் மனங்களில் சிம்மாசனமிட்டு மறைந்த பின்னும் செய்கிறாய் அரசாட்சி. உங்களை மறந்தால் மன்னிக்காது எங்கள் மனசாட்சி. இந்த மாமன்றத்தில் உடலால் இப்போது இல்லாவிட்டாலும் இங்கிருக்கும் காற்றின் ஒவ்வொரு துகள்களிலும் கலந்து கரைந்து இறை போன்று எங்கும் நிறைந்திருக்கும் மாண்புமிகு அம்மா துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி கரைபுரண்டு ஓட காரணம் ஆனவர் யார்? 8 வழி சாலை அமைத்து தமிழ்நாட்டை எட்டாத உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் எவரெஸ்ட் போல் உயர்ந்து நிற்பவர் யார்? தொட்டதெல்லாம் துலங்கும், கண் பட்டதெல்லாம் விளங்கும் மகராசி அம்மாவிற்கு பிறகு தாய்மார்களின் நம்பிக்கையை பெற்றவர் யார்? பூக்களுக்கு புன்னகையை கற்றுக் கொடுத்தவர் யார்? கோபத்திற்கே கோபத்தை திருப்பி அனுப்பியவர் யார்? துயரத்தை துயரத்தாலே விரட்டி அடித்தவர் யார்? துரோகத்தை உழைப்பு என்கின்ற போர்வாளால் அறுத்தெறிந்தவர் யார்? அவர்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். தாயுமானவன் என்பது ஈசனை குறிக்கும். அந்த ஈசனுக்கு எல்லாம் தெரியும். நல்லதை ஆக்கி அல்லதை போக்கி தாயகம் காத்து நிற்கும் தனிப்பெரும் தலைவனாய் திகழ்கிறார் எங்கள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார். சேலத்து சிங்கமே, கொங்கு நாட்டு தங்கமே, எங்களை அன்பால் அரவணைக்கும் முத்தமிழ் சங்கமே, உங்களை வணங்குகிறேன். ஆட்சிக்கு துணை நிற்கின்ற துணை முதல்வர் தூயவர், தாயவர் வழியில் நடக்கும் தங்கமனம் கொண்டவர். எளிமையின் அடையாளம், வலிமையின் இருப்பிடம், கொண்ட கொள்கையில் தலைமையிடம், லட்சியத்தின் பிறப்பிடம், மேற்கு மலை காற்று தாளாட்டும் பெரிய குலத்தின் செல்ல பிள்ளை, என்றும் எப்போதும் வாசம் மாறாத முல்லை,
ஜல்லிக்கட்டு என்னும் பண்பாட்டை நிலைநாட்ட சட்டம் கொண்டு வந்த நாயகன், சமகாலத்தில் வந்திறங்கிய அமைதியின் தூதுவன், துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதோ இபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற தொண்டராக இருந்து தலைவராக உயர்ந்தவர்களின் வரலாறு தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு போக்குவரத்து மானிய கோரிக்கையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போக்குவரத்து துறை என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தில் 21,744 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 1,37,408 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய துறை. மனித உடலிலே உள்ள நாடி நரம்புகளைப் போல தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் உள்ள குக்கிராமங்களுக்கும் தனது சேவையை அளிக்கக்கூடிய துறையாகும். தினசரி 87.22 லட்சம் கிலோமீட்டர் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதிலே சுமார் 1,80,00,000 பயணிகள் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016-17 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 2000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு நிதி ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த பேருந்துகள் புதிய பொலிவுடன் கூண்டு கட்டி முடித்து இன்று 515 பேருந்துகளை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தனது திருக்கரங்களால் கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார்கள். 2018-19 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு ரூபாய் 600 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளார்கள் என்பதை இந்த பேரவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி, பொங்கல் பண்டிகை மாறி மாறி வரும். அப்போது அனைவரும் குடும்பத்தோடு பண்டிகை கொண்டாடுவார்கள். ஆனால் எங்கள் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையோ பொங்கல் பண்டிகையோ கிடையாது. பண்டிகையை கொண்டாட செல்பவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதும் திரும்ப அழைத்து வருவதும் அவர்களுடைய பணி. இரவு பகல் பாராமல் கண் விழித்து பணியாற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களை இந்த தருணத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு துறையில் பணிபுரியும் போது விபத்தில் மரணம் அடைவோர் சதவீதம் மிக குறைவு. ஆனால் போக்குவரத்து துறையிலே பணிபுரியும் போது மரணம் அடைவோர் எண்ணிக்கை மிக அதிகம். அந்த அளவிற்கு ஆபத்தாக பணி செய்வர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. 4/1/2018 தேதியில் கையெழுத்தான ஊதிய ஒப்பந்தத்தில் போக்குவரத்து துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊதிய உயர்வை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து அரசு போக்குவரத்து பணிமனைகளில் உள்ள ஓய்வறைகளை தரமான முறையில் பராமரிப்பதற்கு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு 2011 முதல் 18 வரை 5.89 கோடி ரூபாய் செலவிலே ஓய்வறைகளை நவீனப்படுத்தி மேம்படுத்தி தொழிலாளர்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்க வசதி செய்துள்ளது என்பதை குறிப்பிட விளைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர்களின் விலையில்லா பேருந்து பயண அட்டை திட்டத்திற்கு 2011 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை ரூபாய் 3319 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கியுள்ளது. கடந்த நிதியாண்டில் இத்திட்டத்தில் பயன்பெற்ற மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 27,84,785 ஆகும். நடப்பு நிதியாண்டில் அனைத்து மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் விலையில்லா பேருந்து பயண அட்டை வழங்குவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பொது போக்குவரத்து மக்களின் இன்றியமையாத தேவையாகும். பொதுமக்களின் பாதுகாப்பை அவர்கள் பயணம் செய்யும் போது உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஓட்டுநர் நடத்துனரின் கடமையாகும். வாகன பராமரிப்பில் எரிபொருள் சிக்கனம் ஓட்டுநரின் கைவண்ணம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு 1979 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஓட்டுநரின் வாகனம் ஓட்டும் திறனை மேம்படுத்த சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் கீழ் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி துவக்கப்பட்டு சீரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி மையம் ரூபாய் 15 கோடி மதிப்பில் சர்வதேச தரத்திற்கு இணையாக உருவாக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் திருக்கரங்களால் 3/9/2017 அன்று திறக்கப்பட்டது என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 23/10/2013 முதல் சீர்மிகு சிற்றுந்து பேருந்து என்னும் சிறிய பேருந்து ஸ்மால் பஸ் சேவையினை 50 பேருந்துகளுடன் தொடங்கி வைத்தார்கள். அந்த சீர்மிகு சிறிய பேருந்து சேவை
சென்னை மாநகர மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏனென்று சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய குறுகிய சாலைகளிலும் அந்த போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சேவை தொடங்கப்பட்டது. அந்த வரவேற்பினை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் கூடுதலாக 150 சிறிய பேருந்துகளை இயக்க ஆணையிட்டு ஆக மொத்தம் இன்றைய தேதியில் 200 சிறிய பேருந்துகள் சென்னை மாநகரில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. 2017-18 மீண்டும் 100 பேருந்துகளை வாங்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். அந்த பேருந்துகள் கூண்டு கட்டி கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளான 24/2/2016 அன்று முதல் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே சென்னை மாநகரத்தில் மூத்த குடிமக்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகளில் விலையில்லா பேருந்து பயண வசதி மேற்கொள்ளும் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளனர். இதுவரை 3,72,00,000க்கும் மேற்பட்ட முறை பயணம் மேற்கொண்டுள்ளனர். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012-13 ஆண்டில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஒவ்வொரு பணியாளர்களின் உடல்நலத்தை காக்க 45 வயதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இத்திட்டம் தொழிலாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. அத்திட்டத்திற்கு மேலும் வலுச்சேர்க்க 45 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் 2013-14 ஆண்டில் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 31/3/2018 வரை 55,772 தொழிலாளர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போக்குவரத்து துறை என்பது இலாப நோக்குடன் மட்டும் செயல்படக்கூடிய துறையாக இல்லாமல் ஏழை எளிய மக்களின் அன்றாட பயணங்களுக்கும் கடைக்கோடி கிராமங்களையும் நகரங்களோடு இணைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் சிறந்த துறையாக அமைந்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு டீசல் விலை 14/9/2012 அன்று 49.6 பைசாவா என்ற அடிப்படை விலை நிர்ணயித்து அதற்கு மேல் உயரும் தொகையினை அரசு மானியமாக வழங்கும் என அறிவித்தார்கள். தற்போது தினந்தோறும் டீசல் விலை மாறி வருகின்ற சூழ்நிலை 2012 முதல் மார்ச் 2018 வரை 2,990 கோடி ரூபாயை மானியமாக போக்குவரத்து கழகங்களுக்கு அம்மாவின் அரசு வழங்கியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக வழிவகை முன்பணமாக 900 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பால் 2018 ஆண்டு தேசிய அளவில் வழங்கப்பட்ட மொத்தமுள்ள 35 விருதுகளில் தமிழக போக்குவரத்து கழகங்கள் மட்டும் 11 விருதுகளை பெற்றுள்ளன. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தீர்க்கமான நிர்வாக திறமையின் காரணமாகவும் அவரது வழியில் தொடர்ந்து செயல்படும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் 2011 முதல் 18 வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் அகில இந்திய அளவில் மிக சிறப்பான செயல்பட்டு 7 ஆண்டுகளில் 64 விருதுகளை பெற்று சரித்திர சாதனை படைத்துள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுதுளி பெருவெல்லம் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பதற்கு இணங்க பல்வேறு வழிகளில் போக்குவரத்து கழகங்களுக்கு வருமானத்தினை பெற்றுத்தர வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மா அரசின் நோக்கம். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் விளம்பரம் செய்வதன் மூலமாக கடந்த 2011-18 ஆண்டு வரை 100,77,00,000 ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு வருவாயாக ஈட்டியுள்ளது. பயண வழி உணவகங்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளின் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு 26 இடங்களில் பயண வழி உணவகங்களை முறைப்படுத்தி குறைந்த செலவில் தரமான உணவு, குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் வழங்கியதன் மூலமாக 2011 முதல் 18 வரை போக்குவரத்து கழகங்களால் 24.39 கோடி ரூபாய் வருவாயாக பெறப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகள் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களுடன் முக்கிய சிறு பெரு தொழில் நகரங்களை இணைக்கும் வகையில் பயணிகளுக்கு சிறப்பாக சேவை செய்து வருகிறது. இச்சேவை மூலம் சிறு பெரு தொழில் செய்வோரின் துரித தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உயர்ந்த சிந்தனையோடு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு சிப்பஞ்சல் தேவையினை அறிமுகப்படுத்தி கூடுதல் வசதியை வழங்கியதன் மூலமாக இதுவரை 318.06 கோடி ரூபாய் வருவாயாக பெறப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
உதான் திட்டம் மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சாதாரண மக்களுக்கு விமான சேவையை அளிக்கும் நோக்கில் உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பயன்பாட்டில் இல்லாத அல்லது குறைந்த பயன்பாட்டில் உள்ள 13 விமான நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தினை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்காக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளது. போக்குவரத்து ஆணையரகம். போக்குவரத்து துறை என்பது ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் துறை. தமிழகத்தில் தற்போது வாகனங்களின் எண்ணிக்கை 31/5/2018 நிலவரப்படி போக்குவரத்து வாகனங்கள் சுமார் 12,18,000 வாகனங்களும் போக்குவரத்து அல்லாத வாகனங்கள் சுமார் 2,47,00,000 வாகனங்கள் உள்ளது. மொத்தம் 2,59,18,000 வாகனங்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 8,000 வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த வாகன வளர்ச்சி இந்திய அளவில் தமிழகம் 2வது இடத்திலே உள்ளது. வருவாய் வளர்ச்சியை பொறுத்தவரை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சீரிய முயற்சியின் காரணமாக 2016-17 நிதியாண்டில் வசூல் செய்த தொகையான ரூபாய் 4,355 கோடியாக இருந்த வருவாய் 2017-18 நிதியாண்டில் ரூபாய் 5,363 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டு 2018-19 ஆண்டில் ரூபாய் 6,211 கோடி என்ற இலக்காக நிர்ணயித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள உள்கட்டமைப்புகள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வளர்ந்துள்ளது. போக்குவரத்து துறையில் 12 சரக அலுவலகங்களும் 2 செயலாக்க இணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகங்களும் 86 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களும் 59 பகுதி அலுவலகங்களும் 21 சோதனை சாவடிகளும் என மொத்தம் 180 அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இதில் 45% அலுவலகங்கள் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. நடப்பு ஆண்டிலேயே பள்ளிப்பாளையம், நத்தம், ஆலங்குடி மற்றும் திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களும் திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காளிகோயில் ஆகிய இடங்களில் புதிய சோதனை சாவடிகளும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் இத்துறையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குப்பத்தில் ரூபாய் 137.38 கோடியில் நவீன ஒருங்கிணைந்த சோதனை சாவடி 20/6/2018 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டது என்பதை இந்த மாமன்றத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் முதன்முறையாக முன்னோடி திட்டமாக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 21/11/2002 அவசர சிகிச்சை நிவாரண மையங்களை தொடக்கி வைத்தார்கள். விபத்தில் சிக்கியவர்களுக்கு பொன்னான நேரம் என்று சொல்லப்படுகின்ற கோல்டன் அவர், விபத்து நேர்ந்த நேரத்தில் இருந்து 1 மணி நேரத்தில் உயிரை காக்கும் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 1,55,272 மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்பதை பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மாவில் இந்த திட்டத்தின் வலிமையை உணர்ந்த மத்திய அரசு சாலை பாதுகாப்பு மசோதாவில் இத்திட்டம் இடம்பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் விபத்துகளையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கும் பொருட்டு மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து மேற்கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களால் அதற்கு பொதுமக்கள் கொடுத்த ஒத்துழைப்பாலும் சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாகவும் மற்றும் ரூபாய் 65 கோடி செலவில் சாலை அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டதன் காரணமாகவும் 2016 ஆண்டில் நிகழ்ந்த சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 71,431 இருந்தது. 2017 ஆண்டில் இதுவரை 65,562 குறைந்தது. 5,869 சாலை விபத்துகள் தவிர்க்கப்பட்டது. அதேபோல 2016 ஆண்டில் நிகழ்ந்த சாலை உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 17,218 இருந்தது. 2017 ஆண்டில் இதுவரை 16,157 குறைந்து 1,061 சாலை உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1900 போக்குவரத்து துறையினுடைய பொற்காலம் திமுக என்று சொன்னார்கள். ஆனால் போக்குவரத்து கழகத்தினுடைய பொற்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலம்தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு 1986 ஆண்டு புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்டது. இம்மருத்துவக் கல்லூரி இதுவரை 1,548 மருத்துவர்களை உருவாக்கியுள்ளது.
இதில் போக்குவரத்து கழக தொழிலாளரின் குழந்தைகள் மட்டும் 520 பேர் மருத்துவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியின் சாதனை. 1984ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் பெருந்துறையில் பொறியியல் கல்லூரி துவக்கப்பட்டது. இக்கல்லூரியில் இதுவரை 10,142 பொறியாளர்கள் பட்டம் பெற்றுள்ளனர். இவர்களுள் போக்குவரத்து கழக பணியாளர்களுடைய குழந்தைகள் 4,494 பேர் பொறியாளர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியின் சாதனை என்பதையும் 1992-93ஆம் ஆண்டு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் குரோம்பேட்டை, பருகூர், திருநெல்வேலி ஆகிய 3 இடங்களில் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மாண்புமிகு அம்மா அவர்களால் திறக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்களால் அம்மா குடிநீர் திட்டம் 1 லிட்டர் குடிநீர் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 31/5/2018 வரை சீனியர் சிட்டிசன் பாஸ், அதாவது முதியோர் பயண அட்டை 3,11,930 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பயணம் செய்தவர்கள் 3,72,53,884 பேர். அதே போல போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வரலாற்றில் இல்லாத வகையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊதிய உயர்வையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் போக்குவரத்து துறையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்த சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொள்கை விளக்க குறிப்பில் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 32இல் ஸ்பெஷல் சர்வீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையே தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஸ்பெஷல் சர்வீஸ் என்பதை பேருந்து நடைகள் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டியதற்கு பதிலாக பேருந்துகள் என்று தவறுதலாக கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 32இல் இடம்பெற்றுள்ளது. எனவே பேருந்து நடைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்படி திருத்தத்தை இப்பேரவைக்கு தமிழில் வழங்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பில் தகுந்த திருத்தங்களை மேற்கொண்டு பதிவு செய்யுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாலை விபத்துகளில் உயிரிழப்பு பற்றி புள்ளி விவரங்களை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விபத்துகள் 6080 எங்களுடைய ஆட்சி காலத்தில், உயிரிழப்புகள் 6888. உங்களுடைய ஆட்சி காலத்தில் விபத்துகள் 7487, உயிரிழப்புகள் 8461. தரமான உதிரி பாகங்கள் வாங்கியதாக சொல்லுகிறீர்கள். அதே போல 15000 புதிய பேருந்துகள் வாங்கியதாகவும் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் உயிரிழப்புகளுடைய விகிதாச்சாரம் என்பது 1209 விபத்துகள் அதிகம், 1373 உயிரிழப்புகளும் அதிகமாக உங்கள் ஆட்சி காலத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அடிக்கடி இந்த அவையிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை பற்றி ஒரு விளக்கத்தை நான் தர வேண்டும். ஓய்வூதிய திட்டம் 13/2/1999 ஏற்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வைப்பு நிதி ஆணையருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஒப்புதல் தர மறுத்துவிட்டது. ஏனென்று சொன்னால், இருக்கக்கூடிய அந்த நிதிகளை வைத்து அந்த ஓய்வூதிய திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படுத்த முடியாது என்ற காரணங்களால் அந்த அனுமதி தர மறுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் வருங்கால வைப்பு நிதி சட்டம் பிரிவு 16(1)(b) படி அச்சட்டத்தில் இருந்து விலக்கு அளித்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்படுகிறது. வருங்கால வைப்பு நிதி சட்டத்திலிருந்து விலக்கு அளித்து அரசாணை எண் 657 நாள் 27/9/2000 அரசாணை வெளியிடப்படுகிறது. மத்திய வைப்பு நிதி ஆணையரின் மேற்பார்வையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக இருந்தது. இப்போது முழு விலக்கு பெற்ற நிலையில மேற்பார்வையிட யாரும் இல்லை. எனவே நிதித்துறை இத்திட்டத்தை நிறைவேற்ற சில யோசனைகளை தெரிவித்தது. இருக்கின்ற நிதியை வைத்து திட்டத்தை சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படுத்த முடியாது என்றும், ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யும் தொகையை சற்று அதிகரிக்கலாம், மேலும் நிர்வாகம் வழங்கும் 12% அதிகரிக்கலாம், இருக்கின்ற நிதி ஆதாரத்திற்கு ஏற்றவாறு அல்லது ஓய்வூதியத்தை குறைத்துக் கொள்ளலாம், ஓய்வூதியத்துடன் அரசு நிர்ணயிக்கும் அகவிலைப்படி வழங்குவதை இப்போதைக்கு தள்ளி வைக்கலாம், ஓய்வூதிய நிதி நீண்ட காலத்திற்கு செயல்படுத்துவதற்கு ட்ரஸ்டுகளை முழு பொறுப்பு என்ற வகையிலே திருத்தம் செய்யலாம் என்ற யோசனைகளை எல்லாம் நிதித்துறை உங்களுக்கு தெரிவித்த பொழுதும், பல யோசனைகளை தெரிவித்த போதும் 1999ஆம் ஆண்டு நடைபெற இருந்த தேர்தலை மனதிலே வைத்து அவசர கதியிலே இந்த ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்ததால்
போக்குவரத்து கழகங்களுக்கு இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டாம் என்று எந்த காலத்தில் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஓய்வூதியத்திற்கு உண்டான நிதியை உருவாக்கி அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்க வேண்டும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் எந்த ஒரு மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் தொழிலாளர் நலம் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டத்திற்கு உண்டான நிதிகளை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வடிவம் கொடுத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் நீங்கள் தேர்தலை மனதிலே வைத்து ஒரு அவசர கதியிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நீங்கள் அந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நிதி இல்லாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தியது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். அந்த திட்டத்தில் இப்பொழுது நிதியே இல்லை. உங்களுடைய ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் 35,000 பேர் அந்த திட்டத்தில் பயன்பெற்றார்கள். நீங்கள் வழங்கிய தொகை மாதம் 19 கோடி ரூபாய். இன்றைய நிலையில 73,000 நபர்களுக்கு 86 கோடி ரூபாய் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த 86 கோடி ரூபாயும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய வசூல், அதாவது அந்த நிதியில இருந்துதான் இந்த தொகை வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதனால் தான் போக்குவரத்து கழகங்களுடைய நிதி சுமை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சர்க்கரை என்றால் இனிக்காது, பேப்பரில் எழுதினால் இனிக்காது, வாயிலே போட வேண்டும், அப்பொழுதுதான் அது இனிக்கும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்காக நிதிகளை ஒதுக்கி அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் ஓட்டு வங்கியை மனதிலே வைத்து அவசர கதியிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்று மாதம் 86 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகத்திலிருந்து அந்த ஓய்வூதியம் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நிதித்துறை பலமுறை அந்த கடிதத்தில், ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நாம் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை செயல்படுத்தலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த திட்டத்தை அறிவித்ததன் காரணமாகத்தான் இன்றைய நிலை. நாங்கள் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு உண்டான நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது திமுகவுடைய தவறு என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகம் கொடுத்தாய், வளர்ந்த பின் விலையில்லா கல்வி கொடுத்தாய், பள்ளி செல்ல மிதிவண்டி கொடுத்தாய், பாதுகாப்பாக செல்ல பேருந்து பயண அட்டை கொடுத்தாய், உலகத்தை பார்க்க மடிக்கணினி கொடுத்தாய், வயிறார உண்ண விலையில்லா அரிசி கொடுத்தாய், திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாய், அது போதாது என்று நிதியையும் கொடுத்தாய், கர்ப்பிணியின் நலம் காக்க நிதி கொடுத்தாய், குழந்தை பிறக்கும் முன்னே ஊட்ட சத்து கொடுத்தாய், பேறுகால வெடுப்பும் கொடுத்தாய், விலையில்லா மின்சாரம் கொடுத்தாய், விவசாயிகளுக்கு ஆடு மாடு கொடுத்தாய், தாய்மார்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தாய், ஏழைகளுக்கு பசுமை வீடு கொடுத்தாய், ஈழத் தமிழன் உயிர் காக்க குரல் கொடுத்தாய், முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுத்தாய், காவிரியின் உரிமையை மீட்டு கொடுத்தாய், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தாய். ஆனால் எங்களோடு வாழாமல் எங்கோ மறைந்து விட்டாய் தாயே. நீ கொடுத்த அத்தனையும் கொடுக்க அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிறார்கள். எதிரிகளை வீழ்த்தி துரோகிகளை அழித்து கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்த அவர்கள் இருக்கிறார்கள். அம்மா, நீங்கள் சொன்னது போல இந்த ஆட்சி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைத்திருக்கும். வாழ்க அம்மாவின் புகழ், வளர்க அம்மாவின் ஆட்சி என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். கீழ்காண அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். நேரத்தின் அருமை கருதி தலைப்புகளை மட்டும் படித்ததாக ஏற்று அனைத்தையும் நீங்கள் சட்டமன்ற பேரவையில் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து துறை 2018-19 ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகள். அறிவிப்பு 1. இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி தமிழகத்தின் அனைத்து தரப்பினரின் நலனுக்காக மாநில அளவில் மேம்படுத்தப்பட்ட நிலையான இயக்க கொள்கை உருவாக்கப்படும். அறிவிப்பு 2. இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி சென்னையின் மின்கலன் அல்லது மின்சாரத்தில் ஓடும் பேருந்துகள் இயக்குவதற்கான விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு 3. இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனத்திற்கு ஒரு முழு அளவிலான தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பினை வடிவமைக்கப்படும். அறிவிப்பு 4. இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி
போக்குவரத்தினை மேம்படுத்திட மாவட்ட அளவில் பணிக்குழு உருவாக்கப்படும். அறிவிப்பு 5. போக்குவரத்து பணிமனைகள் கிளைகளின் வரவு செலவுகளை நிதி பகுப்பாய்வின் மூலம் மேம்படுத்திடும் புதிய திட்டம் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 6. விற்பனையாளர் தரவரிசை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 7. போக்குவரத்து கழகத்தின் அன்றாட அலுவலக நடைமுறைகள் அனைத்தும் ஒரு குடையின் கீழ் இணைத்து கணினி மயமாக்கிடும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 8. அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான விரிவான கொள்முதல் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 9. ஓட்டுநர்களுக்கு நவீன வழிகாட்டி வாயிலாக நுண்ணறிவு பயிற்சி அளிக்கப்படும். அறிவிப்பு 10. போக்குவரத்து கழக வரலாற்றில் முதன்முறையாக விபத்து இழப்பீடு, விபத்து தடுப்பு மற்றும் சுங்கவரி கட்டணங்கள் ஆகியவற்றை நிர்வகித்திடும் பொருட்டு அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கான ஒருங்கிணைந்த அமைப்பு உருவாக்கப்படும். அறிவிப்பு 11. நவீன தொழில்நுட்ப வசதி மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகளின் வருகை நேரத்தினை பயணிகள் அறிந்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 12. மேலை நாடுகளில் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டுள்ள ஹப் அண்ட் ஸ்போக் செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 13. சென்னை மாநகர போக்குவரத்து கழகமும் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் ஐஐடி இணைந்து அரசு பொது போக்குவரத்து சேவையினை கடைக்கோடி வரை சேர்த்தல் மற்றும் பல்வேறு பொது போக்குவரத்தினை ஒருங்கிணைக்கப்படும். அறிவிப்பு நடைமுறையில் போக்குவரத்து கழகங்களின் அன்றாட நடைமுறை மூலதனத்திற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் புதிய ஏற்பாடு செய்யப்படும். அறிவிப்பு 15. போக்குவரத்து கழகங்களின் தேர்வு செய்யப்பட்ட பணிமனைகளில் சூரிய எரிசக்தி மேற்கூரைகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 16. வணிக வளாகம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதன் மூலம் பணிமனைகளை நவீனமயமாக்கி வருவாய் ஈட்டப்படும். அறிவிப்பு 17. போக்குவரத்து கழகங்களில் பொழுதுபோக்கு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். அறிவிப்பு 18. முக்கிய பேருந்து நிலையங்களில் பெரிய அளவிலான மின்னணு ஒளித்திரை தகவல் பலகை அமைக்கப்படும். அறிவிப்பு 19. பேருந்துகளில் நவீன பின்னோக்கு கண்ணாடிகள் பொருத்தப்படும். அறிவிப்பு 20. மதுரை மாநகர பேருந்துகளில் அடுத்து இறங்கும் இடங்களை ஒளி அறிவிப்பு மூலம் அறிந்து கொள்ளும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும். அம்மா அரசு நடமாடும் பணிமனைகள் ஏற்படுத்தப்படும். இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் 2018-19 ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகள். அறிவிப்பு 1. ஆத்தூர், கோவில்பட்டி, பழனி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு சுமார் 9,13,50,000 செலவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும். அறிவிப்பு 2. ஓமலூர், பாலக்கோடு, திருப்பத்தூர், குமாரபாளையம், சூலூர், பரமக்குடி, அருப்புக்கோட்டை மற்றும் திருமங்கலம் பகுதி அலுவலகங்களுக்கு ரூபாய் 12,51,88,000 செலவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும். அறிவிப்பு 3. ஸ்ரீவில்லிபுத்தூர், மார்த்தாண்டம் மற்றும் சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு தேர்வு தளத்துடன் கூடிய கட்டிடம் ரூபாய் 15,61,00,000 செலவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும். அறிவிப்பு 4. வேடசந்தூர் மற்றும் திருவெரும்பூர் பகுதி அலுவலகங்களுக்கு ஓட்டுநர் தேர்தலத்துடன் கூடிய கட்டிடம் ரூபாய் 4,14,57,000 செலவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும். அறிவிப்பு 5. ஆரணி பகுதி அலுவலகத்தை ரூபாய் 87,22,000 செலவில் வட்டார போக்குவரத்து அலுவலகமாக தரம் உயர்த்தப்படும். அறிவிப்பு 6. ஈரோடு கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பாதுகாப்பு சுற்றுச்சுவர் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு அறை கட்டுதல் மற்றும் தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பாதுகாப்பு சுற்றுச்சுவர் ரூபாய் 60,45,000 செலவில் கட்டப்படும். அறிவிப்பு 7. அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் பகுதி அலுவலகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அதாவது சிசிடிவி கேமரா ரூபாய் 2,30,00,000 செலவில் பொருத்தப்படும். அறிவிப்பு 8. அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், பகுதி அலுவலகங்கள் மற்றும் சோதனை சாவடிகளுக்கு அச்சு பொறிகளுடன் கூடிய கணினிகள், பார்கோடு ரீடர் மற்றும் கைரேகை பதிவு செய்யும் கருவி ரூபாய் 3,41,00,000 செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு 9. போக்குவரத்து துறையின் பயன்பாட்டிற்காக ஆண்ட்ராய்டு செயலி ஒன்றினை ரூபாய் 5,00,000 செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு 10. மாவட்டம் தோறும் சாலை பாதுகாப்பு பிரிவு ரூபாய் 57,60,00,000 செலவில் ஏற்படுத்தப்படும்.
அறிவிப்பு 11. பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து 7870 உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றம் உருவாக்கப்படும். அறிவிப்பு 12. போக்குவரத்து அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பான பணிகளுக்கு செலுத்தும் அனைத்து கட்டணங்களும் ரொக்கமில்லாத பரிவர்த்தனையாக கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் இணையதளம் வாயிலாக வசூலிக்கப்படும். அறிவிப்பு 13. இணையதளம் வாயிலாக நடத்துனர் உரிமம் வழங்கப்படும். அறிவிப்பு 14. பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், மேலொப்பம் செய்தல், ஓட்டுநர் உரிமத்தில் பெயர் மற்றும் முகவரி மாற்றம் போன்ற பணிகளை பொதுமக்களுக்கு 1 மணி நேரத்தில் செய்து கொடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பதிலுரை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருப்தியுறும் வண்ணம் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு போக்குவரத்து துறையின் மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 25 இயக்க ஊர்திகள் குறித்த சட்டங்கள். நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இயக்க ஊர்திகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை எண் 25 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 345 கோடியே 70,80,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 48 போக்குவரத்து துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை எண் 48 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 901 கோடியே 5,50,000 மூலதன கணக்கில் ரூபாய் 791 கோடியே 28,87,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,025 கோடியே 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் போக்குவரத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.